Assalamu alaikum friends, welcome back to Muba's Kitchen. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் அடை பாயாசம். இது அவங்க ஃபெஸ்டிவல் டைம்லலாம் மெயினாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து அடை வந்து நார்மலாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, அதனால உங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. வெல்லம் எடுத்திருக்கேன், நாட்டு வெல்லமாக எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். அடை நம்ம எவ்வளோ எடுக்கமோ அதுக்கு அப்படியே டபுளாக எடுக்கணும். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட் வந்து அளவுலாம் இல்லை, எவ்வளோனாலும் நம்ம சாய்ஸ் தான் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து 1 தேங்காய், இதை வந்து நம்ம 3 பாலாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால்னு தனித்தனியாக எடுக்கணும். அடையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் வேக வந்து நமக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வேலை அதான் பார்க்கணும். நம்ம வந்து அது வெந்துகிட்டே இருக்கும்போது மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். தண்ணிக்கு எந்த அளவும் இல்லை, நம்ம வந்து வேக வச்சுட்டு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கீழே தான் கொட்ட போகிறோம். அது வெந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரையணும். நமக்கு அடையும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். அது வந்து நார்மல் சைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது சின்னதாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. வெல்லமே நமக்கு நல்லா கரைஞ்சிட்டு இனி கொஞ்சம் கிடக்கட்டும், 1-2 கிடக்கு. நமக்கு வந்து எந்த பாகு பதம்லாம் கிடையாது, சும்மா கரைஞ்சா போதும். ஃபில்டர் பண்ணதான். இதில் வந்து மண், தூசி அந்த மாதிரிலாம் வரும், அதனால தான் நம்ம காய்ச்சி எடுக்கிறோம். இப்போ நம்ம பாயசம் எதில் வைக்க போகிறோமோ நம்ம அதிலேயே ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அடையை வந்து அதில் போட்டுடலாம். போட்டு நம்ம கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் அதில் வந்து அந்த பாகுலேயே கடந்து நல்லா வேகணும். நமக்கு அந்த பாகு நல்லா வத்தி வரும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கொயர் தெரியும் நினைக்கேன், சின்ன சின்னதாக தெரியுதா? இது வந்து நல்லா தெரியும். இது நல்லா இதுக்கு டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அதிலே வேகும்போது உங்களுக்கு அந்த அடையில் நல்லா அந்த இனிப்புலாம் போய் நமக்கு வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் இங்கே பால் வந்து நான் ஃபஸ்ட்டு பால், 2வது பால், 3வது பால்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு வந்து நல்லா வத்திட்டு பாருங்கள். நல்லா வத்தி அந்த அடையோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த அடையோட கலருமே நல்லா நமக்கு வந்து வெள்ளைப்பாகோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 3வது எடுத்து தண்ணி பாலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3வது பால்லையே நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும். அது வெந்து கொஞ்சம் நமக்கு அப்படியே வத்தி வரும். இப்போ வந்து 2வது பால் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக இப்படி சேர்த்துட்டுருக்கோன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அடை வந்து நல்லா வெந்து அந்த வெள்ளைப்பாகுலையும் நமக்கு தேங்காய் பால்லையும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து பாயசம் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது தனியாக, அடை தனியாக இருக்கும், பாயசம் தனியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நமக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகி ஒன்று போல் நமக்கு வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த திக் பாலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்க்குறேன்.
ஏலக்காய் பவுட்ரு வந்து சுகரில் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுட்ராக இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாலும் ஸ்வீட்டில் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வெல்லம். இந்த பாயசத்துக்கு வந்து மெயினான விஷயமே நம்ம வந்து தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த தேங்காயோடைய அளவு வந்து உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ நேரம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டை போட்டு ரெண்டு நமக்கு வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கேரளாவுடைய சூப்பரான அடை பாயசம் ரெடி ஆயிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.